ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. தையி கோத்திரம். அந்த தையி கோத்திரத்தோடு யுத்தம் நடத்தி அங்கே நிறைய கைதுகளாகி வெற்றி பெற்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்களை இழுத்துட்டு வந்தாங்க. ஆண் பெண்கள் எல்லாம் கைதிகளாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல சஃபானா அப்படின்னு ஒரு பொம்பளை, சஃபானா பின்த் ஹாத்தம். ஹாத்தம் தையின்னு ஒரு பெரியவர் இருந்தார், ரொம்ப பெரிய கொடையாளி. இந்த கொடைக்கு உதாரணமாக அவரை தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஹாலிசான மனிதராக இருந்திருக்கிறார், அவ்வளோ தூய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். பெரிய செல்வந்தராக இருந்து தாராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறார், பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். ஒரு சாலிஹான நல்லடியாராக அவர் இருந்திருக்கிறார். ஈமானில் சாலிஹான நல்லடியாராக இருந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை தான் இந்த சஃபானா மகள். அவர் இறந்துட்டார். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிடுறாங்க, நான் மேராஜுக்கு போயிருக்கும் போது நான் நரகத்தை பார்த்தேன், மக்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே ஒருத்தர் மாத்த நிம்மதியாக அங்கங்கே விளையாடிக்கிட்டே இருக்கிறார் நரகத்துக்குள்ள. நான் ஏற்கனவே சொல்லவும் செய்தேன். யார் என்று கேட்ட பொழுது ஹாத்தம் தை, அவருடைய கொடையின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்.